சாப்பிடும்போது மட்டும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃபோன் ஆர் டிவி கொடுப்பேன், மற்றபடி ஸ்க்ரீன் டைமே இல்லை மேம் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறீங்க. நீங்களும் ஃபோன் காமிச்சு சாப்பாடு விட்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஐ எம் ஜெனிஃபர், பிஹேவியரல் அண்ட் நியூரோ ஆப்டோமெட்ரிஸ்ட், நோ ஸ்க்ரீன் டைம் ஃபார் சில்ட்ரன் சீரீஸ் 1. ஓகே, இதனால பேரண்ட்ஸ்க்கு இருக்க சின்ன ரிலீஃப் என்னென்னா, ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்துடலாம், கம்பேரிட்டிவ்லி சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. ஆனால் நம்ம குழந்தைக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஸ்க்ரீன் பார்த்துட்டே சாப்பிட்றதுனால அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த ஸ்டோரியிலையோ ரைம்ஸ்லேயோ தான் இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம போடுற வீடியோ பார்க்காம வேறு ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. குழந்தைங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறது பேரண்ட்ஸ்க்கு அவனே எல்லாமே பண்ணிப்பான் அப்படின்ற பெருமையான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. பெருமைப்படுற விஷயமா இது. ஒரு வீடியோ பார்க்குற அளவுக்கு கூட விஷுவல் அட்டென்ஷன் இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸ் யோசிக்கிறதே இல்லை. ஓகே, ஸ்க்ரீன் காமிச்சு ஃபீட் பண்ணுறதுனால ஃபுட்டாச்சு குழந்தைக்கு கரெக்டாக போகுதான்னு கேட்டால் இல்லை, ப்ராப்பர் டைஜஷனே இருக்காது. டைஜஷன் இஷ்யூஸ் மட்டும்தானா? இல்லவே இல்லை. குழந்தைங்க அம்மா என்ன ஃபுட் கொடுக்குறாங்கன்னு விஷுவலாக பார்க்குறதே இல்லை. என்ன டேஸ்ட்டில் இருக்குது, என்ன ஸ்மெல்லில் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறதும் இல்லை. குழந்தைக்கு தேவைப்படுற ப்ரைமரி சென்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஓவராலாக மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கே இல்லை. ப்ரைமரி சென்ஸில் அவேர் இல்லைன்னா கிட்ஸோட டெவலப்மெண்ட் தானே அஃபெக்ட் ஆகும். இது வரைக்கும் ஃபோன் காமிச்சு சாப்பாடு விட்றீங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுங்க. Follow us to know more about visual care for children. Thank you.